முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான காலை வணக்கம். எப்பவுமே பழைய சாதம் உடலுக்கு எந்த தீங்கும் கிடையாது. அதுபோல் பழைய நினைவுகளும் ரொம்ப சுகமானது. அதே போல் பழைய விஷயங்கள் கேட்கும்போது அழகாக இருக்கும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து மணி சொல்லுவான். சூரியன் நடுவில் இருக்குது 12, கொஞ்சம் தள்ளி இருக்குது 1:30 அப்படின்னு வாங்க. டயத்தை பார்த்தா கரெக்டாக இருக்கும். சூரியனை பார்த்து மணி சொன்னான். இப்போ எல்லாத்துக்கும் தெரியுமா, நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் சரி, நம்மளுக்கு பர்த்டே என்னைக்குன்றத செல்ஃபோன் அலாரம் அடித்தாதான் தெரியுது. ஆனால் சூரியனை பார்த்து மணி சொல்லியிருக்கேன். என்னைக்கு அமாவாசைன்னு சொல்லுவான், பறவைகள் பறக்கிற வச்சு மழை வரப்போன்னு சொல்லுவான். இப்படிலாம் இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த ஆண்ட்ராய்டு சொல் வீட்டில் குடும்பத்தில் 3/4 வயசு சண்டை வரக்கு என்ன காரணம்? இந்த ஃபோன் தான். அது 85 வயசு பாட்டியெல்லாம் போய், அது ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அது பாட்டுக்கு, அது போய் கேட்குது. லைஃப் டைம் சிம் கார்டு இருக்காப்பா, அதுக்கு லைஃபே இன்னும் ஒரு 3 நாள் தான். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பரவிடுச்சு சார். 12 மணிக்கு ஃபோன் அடிக்கிறான் அந்த லவ் பண்ணுற பொண்ணு. அந்த நேரம் அந்த பொண்ணோட அப்பா எடுத்தார். இப்போ இங்கேருந்து, ஹலோ கேமாவா, நான் அவங்க அப்பா. ஓ மாமாவா. கைபேசி வந்த பின்னாடி நம்ம பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் சார். இப்போ ஒன்று வேணா, தீபாவளி வரட்டும், சென்னையே எம்டியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா மக்களும் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. ஏன்னா சொந்த ஊரில் போய் கொண்டாடும் போது அந்த கிராமிய நினைவுகளுக்கு போகும்போது ஆசை. பொங்கல் வரும்போது பாருங்கள், சென்னையாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும், 10 நாளைக்கு முன்னாடியே சுத்தமாக எம்டியாக கிடக்கும். போய் அந்த கிராமத்தில் அதில் கூட என்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்கள். அந்த பொங்கல் பானையில் பொங்கி அப்படி தரையில் விழுகும். எறும்பு வண்டுகள்லாம் பசி ஆறிட்டு போகணும். இதை சொல்கிறது. கோலம் போடுற கூட அரிசி மாவில் போடுவாங்க விருந்தோம்பலுக்காக. வீட்டுக்கு வர சிறு சிறு எறும்பு வண்டு கூட பசி ஆறட்டும். இப்படி பழமையான விஷயங்கள் அவங்க சொல்லிவிட்டு போனப்புறம் பாருங்கள், எங்கள் அம்மாவே என்ன செய்யும்னா, அவங்க படிக்காதவங்க, இடி மின்னல் வெட்டுச்சுன்னா அப்படி ஒரு ஐதீகம். இன்ன வரைக்கும் நானாக நினச்சிட்டு வருத்தப்படி இப்படிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு. மின்னல் வெட்டுச்சுன்னா போய் எங்கள் அம்மா அந்த சாணியில் பாட்டு வாடாப்பேன். சாணியில் வந்து தங்க வால் வந்து விழுந்துருமா. 11 மணிக்கு மழை நின்றுச்சுன்னா என் பாடு பெரும்பாடு தெரு ஊரம் சாணியை கிளறிக்கிட்டே போகணும். கடைசியில் சாணி மூத்தினே பேர் வாங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கை. அப்புறம் சாரப்பாம்பும் நல்லவாம்பும் பிணைஞ்சிருக்கும்போது போய் அங்கே போய் ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு வாடா, அது மஞ்சளாக மாறி தான் அந்த துணி எடுத்துகிட்டு எங்கே போனாலும் சக்ஸஸ் ஆகும். இது மாதிரி எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாகவும் சொல்லிடக்கூடாது. பெரியவங்க சொன்னான்றக்கா எல்லாத்தையும் அவங்க அதில் மூட நம்பிக்கையான விஷயம் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பழமையா புதுமையா, பாடலாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், பக்குவமாக இருக்கட்டும். அன்றைக்கெல்லாம் ஒரு பாட்டு வரிகளில் கூட ஒரு புத்தகம் கற்றுத்தராத ஒரு பாடலுடைய வரிகள், நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். பார்த்தீங்களா, ஒரே வரி தான். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் அதுவே என்று உன் மூலதனமாகும். பார்த்தீங்களா, இது மாதிரிலாம் பாடத்தில் வர்ற வசனங்களோட பாருங்களேன். படகோட்டி படத்தில் நம்பியார் வந்து எல்லாருடைய சொத்தையும் அபகரிச்சுக்கிருப்பார். எம்ஜிஆர் வந்து ஒரு படகோட்டியாக இருந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்பியார் வீட்டுக்கு போவார். என் மக்களுக்கு நீதி வந்தும், மாணிக்கம் எங்கே வந்து என்ன பேசுகிற, என் மக்களுக்காக என் நீதியை பேசுகிறேன். ஏன் இடத்துல வந்து என்னையை பற்றியே பேசுகிறியா, நீதியை பேச இதமாக தேவை, எங்கே வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். படங்கள் வசனமாக இருக்கணும், தமிழ் அழகாக இருந்துச்சு, பாடம் நல்லா இருந்துச்சுன்னு. இப்போல்லாம் பெரிய ஒரு ஆரம்பித்தா என்ன சொல்கிறார், ஒரு ஆள் பெரிய ஒரு ஆரம்பித்தா பேச்சு எப்படி தொடங்குவார், அதெல்லாம் அந்த காலமுக்கு அப்படின்றார். எந்த காலமும் எவன்ட்டுமே சொல்ல மாட்டார். என்னதான் அந்த காலத்தில் பாருங்கள், பெண்கள் கரம்ப மண்ணில் சாம்புக்கு பல குளிச்சுட்டு வருவாங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொண்டே தலைப்பாகத்தை அந்த கொண்டே அவுத்து விட்டாங்கன்னா நெல்லு தரையில் வந்து விழுவும். 5 அடி நீளம் அப்படி இருந்துச்சு இயற்கையாக. இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புன்னு. அம்மா வேறு வாங்கிட்டு நம்பி கொஞ்சம் ஈர்ப்பேன்னு அதிகமாகிடுச்சு சொல்கிறாங்கல்ல. நல்ல தகவல்களும் நல்ல விஷயங்களும் முன்னோர் நம்மளுக்காக விட்டு சென்றிருக்காங்க. ஆடி மாதம் சோடி சேரக்கூடாது. பார்த்தீங்களா, அது எதுக்காகனா, ஆடி மாதம் தாம்பத்தியம் வச்சுக்கிறப்ப குழந்தை வந்து சித்திரை மாதம் பிறக்கும். சித்திரை மாதம் பிறந்தால் அந்த வெக்கையில் குழந்தைகளுக்கு பல இன்னல்கள் நோய்கள் வரும்ன்றக்காகத்தான் ஆடி மாதம். இதை என்ன செய்வாங்க, செருப்பை கூட பிரிச்சுக்கிட்டு வைப்பாங்க. ஏன்னா ஆடி மாதம் சோடி சேரக்கூடாது. அன்னைக்கு ஒருத்தன் சொன்னேன், கல்யாணத்துக்கு போயிருக்க கூடாதுங்க. என்ன ஜோடி பொறுத்த எப்படி, ஜோடி பொறுத்த என்ன ஜோடி, 2 வலது காலாக போச்சு. அவன் கலாண்டு வந்து செருப்பை சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பொண்ணு மாப்பிள்ளையை கட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் விழுந்துட்டா, முருங்கை மரத்தில் விழுந்துட்டா 300 பேர் ஓடி போய் தூக்குவான். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவான், மாட்டு வண்டியை கட்டிட்டு ஊருக்கு கூப்பிட்டு வருவான். இன்றைக்கி பாருங்கள், ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கான், இறங்காமலே 2 வீலர்லேயே உட்காந்துக்கிட்டு என்னாச்சு, ஒரு ஆள் போயிட்டாருங்க. ஒரு ஆள் தானாகும், நேரத்தில் 4 பேருங்க ஸ்பாட்லேயே. அது ஒரு கண்காட்சி மாதிரி ரசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் அந்த வார்த்தை சொன்னேன். அதுக்கு வந்து கருணையின் பிறப்பிடமாக இருந்துச்சு, இப்போ கல்லறின் இருப்பமாக மாறிடுச்சு. எல்லோரும் முன்னோருடைய அந்த கதைகளை கேட்கன்றக்காகத்தான் இந்த ஒரு ஊரில் ஒரு கதை சொல்கிறது. இன்னும் நிறையா சொல்ல போகிறோம். சந்திப்போம்.